அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்டார்பல் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட் மேக்கர். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம ஒரு 5Ds, ஒரு பிஸ்னஸ் ஓனருடைய இம்பார்ட்டன்ஸ் 5Ds பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் 4 Dsஸை நம்ம நேற்று வரைக்கும் நம்ம கிளாஸில் பார்த்தோம். இது 5வது டி இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன டி? 5D. 5வது டி என்ன டி அப்படின்னா டைரக்ஷன். ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு நம்ம எந்த பாதையில் போகிறோம் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா தெளிவில்லாத பயணம் உங்களை இலக்கை நோக்கி கொண்டு போய் சேர்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரைபடம் இல்லையேல் வழி தவற வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ். அதாவது வரைபடம் இல்லையேல் வழி தவற வாய்ப்புது, டைரக்ஷன் இல்லையேல், டைரக்ஷன் தெரியலைன்னா நிச்சயமாக உங்களால் இலக்கை போய் அடைய முடியாது. அப்போது ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான டைரக்ஷன். எந்த திசையில் போகிறோம், நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். டைரக்ஷன், அதனுடைய கரெக்ட் பர்பஸ் என்ன, எதுக்காக போகிறோம், இந்த டைரக்ஷனில் போகிறோம், நம்ம போய் சேர வேண்டிய இடம் எங்கே, நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் ஓனர். அப்படிப்பட்ட அந்த தெளிவான ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறதுல ரொம்ப சூப்பரான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாம் போகிற வழியில் பல தவறுகள், பல தடைகள், பல பிரச்சனைகள் எல்லாமே எது வந்தாலும் சரி செய்து போனால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய நபர்கள், நம்ம பின்னாடி ஒரு மிகப்பெரிய படையே வந்துட்டுருக்குது. அந்த படைகளுக்கு நாம் தான் ஒரு முன்னோடியாக இருப்போம். அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல கிளாரிட்டியோட நீங்கள் போகிற டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் நீங்கள் தெரிஞ்சு போயிட்டுருக்கீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய சக்ஸஸை நோக்கி உங்களோட பயணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பிஸ்னஸ் செய்யக்கூடிய எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கும் மிக முக்கிய நோக்கமாக இந்த டைரக்ஷன் இருக்கணும். இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம், நம்ம எந்த திசையில் போயிட்டுருக்கோம், நம்ம போகக்கூடிய திசை, நம்ம போகக்கூடிய டைரக்ஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை ஒவ்வொரு நாளும் நம்ம அதை செக் பண்ணி அதுக்குண்டான செயல்களை நம்ம செய்ய நம்மளோட டைரக்ஷன் நம்மளோட இலக்கை நோக்கி கொண்டு போய் ஈஸியாக சேர்க்கும். இந்த 5 Dsஸும் ஒரு பிஸ்னஸ் நபர், ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஃபாலோ அப் செஞ்சால் 100% சக்ஸஸில் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த 5 Ds இருக்கிறதுலையே ஒரு பவர்ஃபுல் Ds. இந்த Dsஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பர் 1 Ds நான் சொல்லியிருந்தேன். நம்பர் 1 Ds டிட்டர்மினேஷன். ஸ்ட்ராங்கான ஒரு தீர்மானம் எடுங்க. மை லைஃப் ஸ்டைல் என்னோடய வாழ்க்கையை மாற்றாதா? இத்தனை வருஷம் நான் என்னுடைய ஜாபில் இருந்தேன், என்னுடைய வேலையில் இருந்தேன், என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கா இல்லையா? மை லைஃப் ஸ்டைல் கிடைச்ச ஒரு பொக்கிஷம், எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு யார் கொடுத்துருக்காங்க, யார் கொடுக்குறாங்க, யார் கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்காம எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்துறது, நான் எந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ் மூலமாக மை லைஃப் ஸ்டைல் மூலமாக சக்ஸஸ் ஆக போகிறேன்றத தெளிவாயிட்டீங்க. கிளாரிட்டியாக தெளிவில்லைன்னா உங்களை வாய்ப்பு கொடுத்த நபர்களையோ இல்லை உங்களோட இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய லீடர்கிட்ட கேட்டு தெளிவாயிட்டீங்கன்னா டிட்டர்மினேஷன், ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம் எடுத்துருங்க. இந்த தொழில் தான் என் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றத தீர்மானம் எடுத்துருங்க. இந்த தொழில் தான் நான் லைஃப்பாக எடுத்து செய்ய போகிறேன்றதை முடிவெடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும். 2, டெடிகேஷன்னா கரெக்டாக சமர்ப்பிக்கணும். உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிருங்க. இந்த தீர்மானம் எடுத்த பிறகு எதுக்குங்க யோசிக்கிறீங்க? தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம், 1000 முறை யோசிக்கலாம். தீர்மானம் எடுத்தாச்சே, இதுதான் என் லைஃப்பை மாற்றும்னு தீர்மானம் எடுத்தாச்சே, அதுக்கப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? அர்ப்பணிங்க, டைம் ஒதுக்குங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் சமர்ப்பிங்க. டிசிப்ளின், கொடுத்த நேரத்துக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை தெளிவாக செய்யுங்க. அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்களா, அதை தெளிவாக என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அதை கரெக்டாக செய்யுங்க. என்ன செய்யணுமோ, என்ன செயல் செய்யணுமோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசிப்ளினோட இருங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 1 சொன்னேன், உங்கள் ஹெல்த்தில் நீங்கள் டிசிப்ளினோட இருங்க. சாப்பிட ஃபுட்டில் டிசிப்ளினோட இருங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரைனிங், இந்த மாதிரியான பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு டிசிப்ளினோட இருங்க. ஃபினான்ஷியலியும் டிசிப்ளினோட இருங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பணம் செலவு பண்ணுறதுலையும் டிசிப்ளினோட இருங்க. ஓகே. 4வது டி, டைவர்சிட்டி. என்ன பிரச்சனை வந்தாலும் கடந்து போகக்கூடிய மன உறுதியை ஏற்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இதையும் தாண்டி கடந்து போவோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான வைபோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
டைவர்சிட்டியை பயன்படுத்துங்க. அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. 5வது டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டி, டைரக்ஷன். நம்ம போகிற டைரக்ஷன் சரியான டைரக்ஷனை நம்ம போயிட்டுருக்கோமா அப்படின்றத கரெக்டாக ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுங்கள். டைரக்ஷனை கிளாரிட்டியோடு வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் இலக்கை மிக விரைவில் அடைவீங்கன்னு சொல்லி இந்த 5 Ds ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு டீஸ். இந்த 5 Ds ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு அவருடைய தலையெழுத்தையே, அவருடைய வாழ்க்கையே, அவருடைய லைஃப் ஸ்டைலே மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு 5 Dsஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இதை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்படுத்தி நம்மளுடைய மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ்லேயும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி சக்ஸஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான சப்ஜெக்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்.